ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்சியல் மோட்டிவேஷன் தாங்க. நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு சில மோட்டிவேஷன் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி அதே வகையில் ஃபினான்சியல் மோட்டிவேஷனாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்த நபர்கள் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் மோட்டிவேஷன் நமக்கு எதுக்கு தேவைப்படும்? பிகாஸ் நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக டீனேஜ் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏஜில் தான் இருப்பீங்க. அண்டு ஃபினான்ஸை நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜில் நம்ம கண்டிப்பாக இருப்போம். இந்த வயசில் நீங்கள் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கணும். ஒரு காசுக்காக நம்ம மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது, நம்மளே சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸ்டார்ட் பை செட்டிங் ஸ்மால் கோல்ஸ். நம்ம ஃபினான்சியலாக ஒரு இண்டிபெண்ட்டான பர்சனாக மாறுறதுக்கு அல்லது நம்ம கொஞ்சம் சேவிங்ஸை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம குட்டி குட்டி கோல்ஸ், ஃபினான்சியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோல்ஸ் நம்ம செட் பண்ணி ஆகணும். ஸ்மால் கோல்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மந்த் எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க, அண்டு இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க, ஏன் இன்னைக்கு எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது முதற்கொண்டு நீங்கள் குட்டி குட்டி பிளான் போடுங்க. நிறைய அன்வான்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சேலரியில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் சேவிங்ஸ்க்காக எடுத்து வைங்க. அது என்ன கேட்டால் 30% எனாஃப்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டால் நம்ம இந்த சின்ன வயசில் நம்ம மட்டும் தனியாக இருக்கக்கூடிய பசங்க 60% மேலேயே சேவ் பண்ணலாம். இன்கேஸ் ஃபேமிலி மேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 40% சேவ் பண்ணணும். இந்த சேவிங்ஸ் அப்படின்றது உங்களுடைய எமர்ஜென்சி டைமாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்காக சேர்த்து வைக்கலாம். அது மேபி வீடு வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், மேரேஜாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி இந்த ஃபினான்சியல் கோல்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் கோல்ஸாக வைங்க, பெருசாக வைக்காதீங்க. நான் 1 கோடி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வைக்காதீங்க. இந்த மாதம் நான் ஒரு 20,000 சேவ் பண்ண போகிறேன் அல்லது 10,000 சேவ் பண்ண போகிறேன். இன்றைக்கி உங்களுடைய சம்பளம் 500 ரூபானா அதில் ஒரு 200 ரூபாய் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு 400 ரூபாய் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் குட்டி குட்டி கோல்ஸ் வச்சு போகும்பொழுது கண்டிப்பாக உங்களால் ஒரு மிகப்பெரிய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதே இது நீங்கள் 1 கோடி சம்பாதிக்கிறோம்ப்பா இந்த வருஷம் எண்டில் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு குட்டி குட்டி கோல்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி ஒரு பெரிய கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. அடுத்து, ரைட் டவுன் டு சால்வ் யுவர் ஃபினான்சியல் ப்ராப்ளம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ப்ராப்ளத்தை ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதி வைங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபினான்சியல் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். அது மேபி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சின்ன பொருட்கள் கூட வாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம், அல்லது நிறைய பணம் இஎம்ஐக்கும் லோனுக்குமே போயிட்டுருக்கலாம், அல்லது நீங்கள் கடன் கொடுத்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்து அதை திரும்பி வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது உங்கள் சேலரியே கம்மியாக இருக்கலாம், அல்லது பார்ட் டைம் ஜாப்ஸில் உங்களுக்கு தகுந்த ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் மெயினாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்லேயே வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு ஜாபே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் ஃபினான்சியல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் பென் வச்சு எழுதி வைங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் எழுதுனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய பாசிபிளான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது guys. சொல்யூஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கம்மியான சம்பளம் தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போகலாம், அல்லது மேபி ஒரு சில பேசிவ் இன்கமை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐயில் நிறைய பணம் போயிட்டு இருக்குது அப்படின்னா இனிமேல் இஎம்ஐ போடாமல் இருக்கலாம். அதே மாதிரி லோனுக்கு நீங்கள் நிறைய காசு கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இனிமேலும் புதுசாக உங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் அதிகமான அமௌண்ட்டில் லோன் போடுறதை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பேசிவ் இன்கம், அதே மாதிரி பார்ட் டைம் இன்கம், இது ரெண்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அன்வான்டட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிருங்க. தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறது, வெளியில் சாப்பிட்றது, வெளியில் அன்வான்டாக ட்ரெஸ் எடுக்கிறது, செலிப்ரேட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை குறைச்சிருங்க. ஸோ இப்படி பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் பிறக்கும் கைஸ். மன நிம்மதி, சந்தோஷம், சக்ஸஸ்னு வாழ்க்கையை செம்மையாக வாழ தேவையான எல்லா விஷயங்களும் உருவாக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை குக்கு எஃப்எம்ல கேட்டதுக்கு பின்னாடி தெரிஞ்சுட்டேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, த பவர் இஸ் வித்தின் யூ.
உங்களுக்குள்ள தான் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரி எவாவது கேட்டாகணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் குக்கு எஃப்எம்ல இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புத்தகங்கள், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடான புத்தகங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். குறுகிய காலத்திலே உங்களால் நிறைய புத்தகம் கேட்க முடியும். அண்ட் குக்கு எஃப்எம்னுடைய 1 இயருக்கான ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ₹399. ஆனால் நம்மளுடைய சேனல் கோடான RYL50 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% ஆஃபரில் ஜஸ்ட் ₹199 1 இயருக்கு கிடைக்கும். குக்கு எஃப்எம் 4000 மணி நேரங்களுக்கு மேலே ஒருத்திருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் லைப்ரரியாக இருக்குது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம RYL50 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்து, அனலைஸ் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் ரிவார்ட் யுவர் செல்ஃப். இது மாதிரி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி, அதை சால்வ் பண்ண நீங்கள் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி உங்களுடைய ப்ராக்ரஸ், உங்களுடைய வளர்ச்சி அல்லது முன்னேற்றத்தை பாருங்கள். அது ஓரளவுக்கு போயிட்டுருக்கா, போன மாதத்தை விட இப்போ பெட்டராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக அந்த ப்ரோக்ரஸை வந்துட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். அது மேபி உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களை நீங்களே பாராட்ட தயங்காதீங்க. பிகாஸ் நீங்களே உங்களை பாராட்டிக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உந்துதலாக இருக்கும். அண்ட் இது மாதிரி பாராட்டிக்கும் பொழுது அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உந்துதல் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே வரும். அண்டு அடுத்து கடைசியாக, பீயிங் இண்டிபெண்ட், ஃபினான்சியலி இண்டிபெண்ட். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, ஃபினான்சியலாக ஃபேமிலி விமனாக இருந்தாலும் சரி, ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைங்க. நம்ம டீனேஜர் நெருங்கும் பொழுது ஃபினான்சியல் இண்டிபெண்ட்டை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடணும். அப்போ மட்டும்தான் நம்ம ஒரு 25 அப்படிங்கக்கூடிய ஏஜில் வந்துட்டு ஒரு நல்ல வெல்த் அப்படின்றத நம்ம சேர்த்து வச்சுருக்க முடியும். எல்லாரையுமே நான் வந்துட்டு ஃபினான்சியலாக இண்டிபெண்ட் ஆகுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக பார்ட் டைம் போங்க, பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. பட் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். அண்டு ஃபினான்சியல் எஜுகேஷன் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சார்ந்த நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வளரும். அண்டு பணம் சார்ந்த அறிவு வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேயே அதிகரிக்கும் பொழுது நீங்கள் பின்னாடி ஒரு 25 or 30s 40s வந்துட்டு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அதனால் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்சியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள். ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு சாதாரணமான வழி என்ன அப்படின்னா, ஃபினான்சியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களால் பார்ட் டைம் ஜாபுக்கு விட மாட்டாங்க, அல்லது போக முடியல, அல்லது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிருங்க. ஸோ ஃபினான்சியலாக நீங்கள் பேரண்ட்ஸவே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், எசென்சியலான விஷயங்கள் மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருங்க. மற்றது அன்வான்டாக பார்ட்டி போகிற, சுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ தட் இந்த ஒரு குட்டி வழியில் கூட நீங்கள் ஃபினான்சியல் இண்டிபெண்ட் ஆகலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேயே ஒரு சில பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். ஓகே கைஸ், இந்த 4 பாயிண்ட் மூலமாக நீங்கள் ஃபினான்சியலி இண்டிபெண்ட்டான ஒரு பர்சனாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ரூல் யுவர் லைஃபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பன் பிரணவ். பாய், டாடா.